Hey guys, welcome back. Samsung fans வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். Samsung Galaxy M31s இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி நம்ம சேனலில் டெய்லியுமே வந்து ஒரு மினிமம் 10 பேராச்சு எப்போ லான்ச் ஆகும், என்ன ப்ரைஸுக்கு லான்ச் ஆகும்னு கேட்டுட்ருப்பாங்க. இந்த M31s மாடலுக்கு மட்டும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. OnePlus நாடுக்கு வந்து OnePlus டீம்லேருந்து ஹைப் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பட் சாம்சங் சைட்லேருந்து எந்த ஒரு ஆர்பாட்டம் எந்த ஒரு அலப்பறையுமே இல்லாமல் சைலண்ட்டாக லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்சங் Galaxy M31s இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரூமர்ஸ், லீக்ஸு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க ஸ்பெசிஃபிகேஷன், இது எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆக போகுது, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் டவுட் கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்சங் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட அப்டேட்டும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ M31s பற்றி லாஸ்ட்டாக எப்போ வீடியோ போட்டிருந்தேன்னா ஒரு மாதம் மேலே ஆகிட்டு இருக்கும். அப்போவே வந்து இந்த M31s பற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் எதுவுமே வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக எதுவும் வரல. பட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நிறைய லீக்ஸ்லாம் வந்திருக்கு. இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்ததுடா, இப்போ என்ன திடீர்னு M31s பற்றி சொல்கிறேன் அப்படின்னா IANSலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் M31s வந்து இந்த மந்த் எண்டில் லான்ச் ஆகலாம். ஸோ அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேலுக்கே வந்துடும். ஸோ இத்தனை நாள் ஏன் சைலண்ட்டாக இருந்தாங்க சாம்சங் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இஷ்யூ, இந்த கரோனா, இதனால் வந்து இவங்க டெம்பரரியாக அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க போல். இப்போ சாம்சங் வந்து வெறித்தனமாக வேலையில் இறங்கிட்டாங்க போல். மற்ற சைனீஸ் காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சமாச்சு ஈடு கொடுக்கணும்ல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆச்சு. ஸோ கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் தெரிய வந்தது. ஸோ இதில் கன்ஃபர்மேஷனான ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து Exynos 9611 யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மினிமமே வந்து நம்ம 6GB RAM எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இல்லாமல் TUV சர்டிஃபிகேஷன் வெப்சைட்லேயும் வந்து சாம்சங் M31s ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சேஃப்டி சர்டிஃபிகேஷன் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாஃப்ட்வேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்ற சாம்சங்கில் வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ரீஃபைண்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 பேஸ்டு One UI 2.1 நம்ம எதிர்பார்க்கலாம். M31 வந்து 2.0 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2.1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பில்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் இதில் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா M30sலையும் M31லையும் அந்த ஃபீச்சர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அதே ஃபீச்சர் வந்து நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டோம்னா One UI வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது, நல்ல ஆப்டிமைஸ்டு. இதுக்கு முன்னாடி இருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வியை விட நல்லாவே ரீஃபைண்டாகவே இருக்குது. இன்னும் சாஃப்ட்வேர் பற்றி ரொம்ப நேரம் மொக்க போட்டுட்டு இருந்தேன்னா நீங்களே கடுப்பாயிடுவீங்க. அடுத்து வந்து நம்ம ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கீக் பெஞ்சில் ஸ்பாட்டான ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து Exynos 9611 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த Exynos 9611 வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் 10 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 4 கோர் வந்து Cortex A73 பேஸ்டு 2.3 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 4 கோர் வந்து Cortex A53 பேஸ்டு, இது வந்து 1.7 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ CPU பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம்னா நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்கும். பட் இதை வந்து நம்ம ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 665 விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கப்புறமா 710 இருக்குது. 710க்கு கொஞ்சம் கம்மி. பட் அதுக்கப்புறமா வந்து 675, 712 இதெல்லாமே இருக்குது. ஸோ CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 665க்கும் 710க்கும் மிடிலாகவே இருக்கும். ஜிபின்னு எடுத்துகிட்டோம்னா Mali G72 MP3 GPUவில் இருக்குது. இது வந்து Adreno 610 GPUவோட ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நான் வந்து ஒரு PUBG ப்ரோ பிளேயர், எப்போவுமே வந்து PUBGயில் தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளே கிடைக்கும். பட் ரொம்ப இன்டென்ஸ் யூசேஜ்க்கு இது செட் ஆகாது. அண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி M21, M30s, M31 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து கண்டினியூஸாக UFS சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து அது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா M31ல் வந்து இவங்க 6GB RAM மினிமமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6+128GB தான் வந்து மினிமமாக கொடுக்க போகிறதா ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ 6+128 அண்ட் 8+128 ரெண்டு வேரியன்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கேமரா செட்டப்னு எடுத்தோம்னா M31ல் பார்த்தா சேம் அதே கேமரா செட்டப் நம்ம
இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 32 MP கேமரா அண்ட் பேக் சைடில் அந்த 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சலுக்கான சாம்சங் ஐசோசெல் பிரைட் GW1 சென்சார். கேமரா வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 5 MP டெப்த், 5 MP மேக்ரோ இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணலாம். பட் அந்த 8 MP வைட் ஆங்கிள் மட்டும் தான் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க அப்கிரேட் பண்ணுறோன்ற பேரில் 12 MP கொடுக்கறது கூட சான்சஸ் இருக்குது. பட் அது வந்து இப்போதைக்கு 50-50 அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் என்ன பார்த்தோமோ சேம் அதே மாதிரி 6000 mAh பேட்டரி, 15 வாட்க்கான ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் இருக்குது. 25 வாட் சார்ஜர் வந்து கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். சாம்சங் பட்ஜெட் ஃபோனில் 15 வாட் சார்ஜர் தான் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே 15 வாட் சார்ஜர் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே எதிர்பார்க்கலாம். டிசைன் அண்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா இங்கே தான் வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஒரு பாலிகார்பனேட் பேக் தான் கொடுக்க போகிறாங்க. எதுக்காக இவங்க பாலிகார்பனேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க கண்டினியூஸாக வந்து பாலிகார்பனேட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சப்போஸ் இவங்க கிளாஸ் பேக் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபோனோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் டிஸ்பிளே வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வாட்டி வந்து நம்ம 6.5 inch டிஸ்பிளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கிடையாது, பஞ்சுவல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் பஞ்சுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சில ரூமர்ஸ் எல்லாமே வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சுவல் கொடுத்தா LCD டிஸ்பிளேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து LCD டிஸ்பிளேக்கு மூவ் ஆகலை, AMOLED டிஸ்பிளே தான் தராங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், பஞ்சுவல். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிசைன் வைஸ் வந்து ஒரு மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேல மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வந்துடும் இதில். ஸோ டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸே இருக்காது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் எடுத்துட்டோம்னா இங்கே தான் வந்து ஒரு பெரிய சேஞ்சு. ஏன்னா M31 வந்து 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேம் அதே அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்கறதுனால நம்ம பேஸ் வேரியன்ட் அந்த 6GB RAM அண்ட் 128GB வந்து 20,000க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஹை அண்ட் வேரியன்ட் 8+128 வந்து 22,000க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதை சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அண்ட் சார் வேல்யூன்னு எடுத்துட்டுனா எப்பவும் போல அந்த கம்மியான சார் வேல்யூ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸர் மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது ப்ராசஸர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்னாப் ட்ராகன்லேருந்து ஒரு 675 இல்லை 712 இந்த மாதிரி சிப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு வேல்யூவாக இருந்திருக்கும். வாங்குற நம்மளுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 720G 730 இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது 665 விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. என்னதான் ஒரு சாம்சங் பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருந்தாலும் பட் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ ப்ராசஸரில் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஒரு மைனர் அப்கிரேட்னே சொல்லலாம் நம்ம. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒரு அப்கிரேட் தான். பட் இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம A21s A31 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெட்டரான ஃபோன்னு சொல்லலாம். ஸோ M31 பற்றி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.